பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவாதி தேவ நேரங்களுக்கு பரத்திலிருந்து தந்த ஆண்டவரே நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வருடத்தின் துவக்கம் முதல் ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களிலே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கும் நம்ம மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம், கடைசி வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகங்கள் வரிசையிலும் கடைசி புத்தகமாய் திகழ்கிற மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மல்கியா தீர்க்கதரிசி, அதாவது என்னன்னா, இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக கருதுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம், இந்த மல்கியா அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் என்னன்னா என் தூதன். அப்போன்னு சொல்லிட்டு என் தூதன் என்பதுதான் இந்த மல்கியா என்கிற பேரினுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. ஒரு சிலர் என் தூதன், தூதனுடைய வார்த்தைகள் என்பது சொல்வதற்காக தான் இந்த தலைப்பு இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாம இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதினவருடைய பெயர் மல்கியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில வாதங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் பெரும்பாலான வாதங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, இல்லை, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினவர் மல்கியா, அதனாலதான் அந்த மல்கியா என்ற பேருனுடைய அர்த்தம் என் தூதன். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக முக்கியமானதும் மிக மிக ஆழமானதுமாய் காணப்படுகிறதா நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய தூதனால அனுப்பப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தைகளாகவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசன புத்தகம் உரைக்கப்பட்ட காலம் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. முதல் கட்டமாக செருபாபேலுடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வந்தாங்க. அந்த கடந்து வந்த போது என்ன செய்தாங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த நாட்கள்ல ஆலயம் கட்டுமானப்படி தடைபட்டு போனது. அதன் பின்பு எஸ்ராவின் நாட்களிலே இரண்டாவது கட்டமான திரும்ப செருபாபின் தலைமையிலேயே ஆலயம் கட்டப்பட்டு முடிவடைந்தது. இரண்டாவது கட்டமாக எஸ்ராவின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வந்தார்கள். அந்த நாட்கள்ல எஸ்ராவின் தலைமையில வந்த ஜனங்கள் எப்படி எஸ்ரா ஒரு வேத பாரகராய் இருந்து ஆசாரிய முறைமைகள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நெகேமியாவின் தலைமையிலே மூன்றாவது கட்டமாக பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் கடந்து வந்து என்ன செய்யறாங்கன்னா தேவாலயத்தின் அந்த எருசலேமின் அலங்கத்தை என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. அதை 52 நாட்களிலே கட்டி முடிக்கிற ஒரு சரித்திரம் நமக்கு இருக்கிறது. இந்த சூழல் எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக எருசலேமின் ஆலயம் கட்டப்பட்டது. எருசலேமிலே திரும்ப ஆசாரிய முறைகள், பிரதான ஆசாரியனாக யோசுவா இருக்கிறார். இப்படி எல்லாம் சீரமைக்கப்பட்டு செருபாபேல் தலைமையிலே ஆலயம் கட்டப்பட்டது. எல்லா சீர்திருத்தங்களும் உண்டாகி ஒரு ஆலயத்திலே ஆசாரிய முறைமைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு ஒரு சீர்திருத்தங்கள் உண்டாகி அலங்கம் கட்டப்பட்டு முடிகிறது 52 நாட்கள்ல. இப்படி எல்லாம் சுமூகமாக சீர்திருத்தமாக இருந்த நிலையிலே அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் மீண்டும் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பித்து அப்படி இருக்கிற நிலைமையிலே திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டரை விட்டு வழி மாறி போகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஆண்டவரை விட்டு வழி மாறி போகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாதங்களாக ஒரு 6 வாதங்கள் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே முன்வைத்திருக்கப்பட்டிருக்கும் முடியும். அதாவது எப்படி இந்த வாதங்கள் எல்லாம், இந்த 6 வாதங்களும் நம்முடைய இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே காணப்படுகிறது அப்படின்னா, முதலாவது ஆண்டவர்
நான் இதை செய்தேன் அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப எப்படி நீங்க இதை செஞ்சேன்னு சொல்றீங்கிற மாதிரி கேள்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் எழுக்கிறார்கள். அதற்கு பதில் ஆண்டவர் கொடுக்கிற மாதிரி ஒரு 6 வாதங்களை ஆண்டவரை விட்டு வழி விலகி ஆண்டவருடைய நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்விகளை நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டு முடிந்த பின்பு அந்த ஆகாய் சகரியா எல்லாரும் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப ஆண்டவரை விட்டு வழிமாறி போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையுமாக மல்கியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்ததற்கு அப்புறம் 400 ஆண்டுகள் இருண்ட காலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் எதுவும் தேசத்திலே கொடுக்கப்படாதபடி ஒரு இருண்ட காலமான காலங்கள் கடந்து வருகிறது. அதற்கு பிற்பாடு மத்தேயு தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டபடி யோவான் ஸ்நானகனின் தகப்பனே ஆகிய சகரியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அப்போ இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆண்டவரோடு திரும்ப இணையும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே யோவான் ஸ்நானனை பற்றியும் மேசியாவின் வருகையை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த தீர்க்க தரிசன புத்தகம் தன்னுடைய சரித்திர பின்னணியம் எல்லாம் பார்த்தோம். இதனுடைய புத்தக அமைப்பு எப்படி இருக்கும் அதை தான் நான் பார்த்தேன். நான் சொன்னபடி 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் 6 விவாதங்களை இந்த தீர்க்கதரிசி முன்வைக்கிறார். முதல் விவாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் இஸ்ரவேலை சிநேகிக்கிறார். 2வது விவாதத்தினுடைய தலைப்பை பார்த்தோம்னா எஜமானாகிய கர்த்தர் கனத்திற்கு பாத்திரர் என்பதை பார்க்க முடியும். அடுத்து 3ஆம் விவாதம் தேவனுடைய உடன்படிக்கையை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கினீர்கள். 4ஆம் விவாதம் நீதியை குற்றப்படுத்தும் வார்த்தைகளினால் வருத்தப்படும் தேவன். 5ஆம் விவாதம் கர்த்தரை வஞ்சிக்காமல் அவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரை கடினப்படுத்திய பேச்சுக்கள். இப்படி 6 விவாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அடுத்ததாக மோசேயும் எலியாவும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வரை உள்ள வசனங்களே நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு குறுகிய அதிகாரங்கள் கொண்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். 4 அதிகாரங்களிலே 6 வாதங்களை இந்த மல்கியா தீர்க்கதரிசி முன்வைக்கிறதை பார்க்க முடியும். அந்த 6 வாதங்களையும் கொஞ்சம் வெகு சீக்கிரமாய் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே இந்த வீடியோவோட இந்த வருடத்திற்கான நம்முடைய பைபிள் ஸ்டடி முடிவடைகிறது. மீண்டும் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வருடத்திலே நம்ம புதிய ஏற்பாடை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த 1 வருட காலமாக கிட்டத்தட்ட 40 வாரங்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பல விதங்களிலே பல நாட்களிலே பல காரியங்களை தியானிக்கும் போது அடிமை எனக்கு ஆண்டவர் பிரயோஜனமாயிருக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் வரை ஒத்துழைப்பு கிடைத்தவங்க அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு நான் நன்றியை செலுத்துறேன். உண்மையாவே ஒவ்வொரு வாரமும் அந்த வீடியோ பார்த்து கேட்கப்படுற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் அனுப்புனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாருக்கும் நன்றி. டிசம்பர் 2வது வாரம் இதற்கான எக்ஸாம் நம்ம வைக்கலாம். இந்த வருடம் போன வருடம் மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாம் சூஸ் த கரெக்ட் ஆன்சராக தான் இருக்கும். இந்த 1 வருட காலம் இதை கற்றுக்கொண்டவர்கள் அந்த எக்ஸாம்லையும் தயவாய் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். இந்த நாளிலும் நம்ம மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் ஒரு 6 விவாதங்களையும் துரிதமாக பார்த்து முக்கியமான வசனங்களை மட்டும் தியானித்து நம்ம இந்த நாள்ல கடந்து செல்லலாம். இந்த வீடியோவோட இதை நிறைவு செய்யலாம் என்பதனால கொஞ்சம் அந்த 4 அதிகாரங்களையும் இந்த வீடியோவிலேயே தியானிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால கொஞ்சம் வீடியோல இருந்தானாலும் தயவாய் பொறுத்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன்.
முதலாவது மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. மற்ற ஆட்களுக்கு, புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சிநேகித்தீர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஏசாவையோ நான் வெறுத்தேன். அதாவது இந்த முதலாவது விவாதத்துல ஏதோமியர்களை தள்ளிவிட்டு, ஏதோமர்களை வெறுத்து இஸ்ரவேலை, யாக்கோபை தெரிந்து கொண்ட ஏசாவின் சந்ததியில் வந்தவர்கள் ஏதோமியர்கள். ஆனால் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஏசாவை வெறுத்தேனே, அப்படி நான் இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகித்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கான விளக்கத்தை கொடுக்கிறத நம்ம முதல் விவாதத்திலே பார்க்க முடியும். இரண்டாவது விவாதம் 6வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரை, 6வது வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரை இரண்டாவது விவாதம். இரண்டாவது விவாதம் என்ன சொல்லுகிறது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற கேள்வியை நாம பார்க்க முடியும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசைப்டை பண்ணுகிறார் ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் பனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது என்னை அசட்டை பண்ணுகிற ஜனங்களை பார்த்து நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது, நாங்கள் எப்பொழுது உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று சொல்லும் போது ஆண்டவர் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, என் பீடத்தின் மேல அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனால என்னை கனவீனப்படுத்துகிற இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். ஊனமானதையும் மற்ற காரியங்களையும் கொண்டு போய் ஒரு எஜமானுக்கோ ஒரு அதிபதிக்கோ கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீங்களே. அப்படி இருக்கும் போது ஆண்டோடைய நியாயப்பிரமாணத்திலே பழுதில்லாததை தான் பலி செலுத்த வேண்டும். எந்த பழுதும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது அதுல எந்த பழுதும் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம், ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஊனமானதையும் நசல் கொண்டதையும் மற்ற காரியங்களையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள். அதையும் ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, இதை ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டாமல் அதையும் துணிந்து பலி செலுத்துகிற ஆசாரியர்கள் அந்த நாட்கள்ல இருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் நீங்க 9வது வசனம் வரைக்கும் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். அதாவது 12வது வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 12 நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்கிறதுனாலேயே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை அதாவது பரிசுத்தமாய் காக்க வேண்டிய பலிபீடம், பரிசுத்தமாய் காக்க வேண்டிய இடம் இந்த நாட்களிலே பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. அதனாலே ஆண்டவர் ஆசாரி 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆசாரிகளையும், அதாவது 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் மந்தையில் கடா இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அதாவது எதையாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இருக்கிறதே ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கிறவர்கள் அல்ல. மந்தையில பல கடாக்கள் இருக்கிறது, பல ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறது, நல்ல கொழுத்தது, நல்ல பழுதில்லாதது இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு கபடானதை, ஆண்டவருக்கு கெட்டு போனதை நேர்ந்து கொண்டு பலியிடுகிற அந்த கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
இப்படி காரியத்தை நீங்கள் செய்கிறதுனால சபிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு 2வது அதிகாரத்திலே இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லேவியனுக்கு பல காரியத்தை சொல்லிச்சு. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை பார்த்தோம்னா, அவனோட பண்ணின என் உடன்படிக்கைக்கு ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அதாவது லேவியனோடு ஆசாரியனோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை எப்படி இருந்ததாம்? ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ஒரு நாட்களிலே எனது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை, ஜீவனும் சமாதானமுமான உடன்படிக்கையை ஆசாரியனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அந்த கட்டளையினாலே அவன் என்னது எதனால் ஆண்டவர் அதை செய்தாராம்? அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே அவன் என் நாமத்தினாலே இருந்தான். அவன் எப்படி இருந்தாதான்? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனின் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஒரு நாளிலே நான் உடன்படிக்கை பண்ணினேனே என் ஆசாரியனோடு, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையை கொடுத்தேனே, அதையெல்லாம் காத்து நடந்தான் ஆசாரியன். சத்திய வேதம் அவன் வாயில இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படல. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை, அக்கிரமத்துக்கு போய்கொண்டிருந்த அநேகரை விடுவித்தான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். எப்படிப்பட்டவனாம் ஆசாரியன்? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்படித்தான் ஆசாரியன் இருக்க வேண்டும். ஆனால் இதே போல ஆசாரியன் இருந்தான். அநேக அந்நியரை அக்கிரமத்தினின்று அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். யாராவது பழுதானதை கொண்டு வந்து ஆசாரியனிடத்துல கொண்டு வந்தால் அதை பலியிட மாட்டார்கள். அதை பலியிட முடியாது என்று திரும்ப அனுப்பி விடுவார்கள். ஒரு பழுதும் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயத்துக்குள்ளாக ஆசாரியர்கள் இருந்தார்கள். அதை பொறுப்போடு, அதை கட்டாயத்தோடு, உணர்ச்சியோடு செய்த ஆசாரிகள் இந்த நாட்களிலே நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்கள் எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். நீங்க என் வழிகளை கைக்குள்ள வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். எப்படி இருக்க வேண்டிய ஆசாரியர்களும் வாயில என்னது வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்கள். அப்படி இருக்க வேண்டிய ஆசாரியன், ஆண்டவருடைய கட்டளையை கை கொள்ள வேண்டிய ஆசாரியன் வழி தவறினதினால அநேக அக்கிரமத்தினின்று அநேகரை விடுவித்த ஆசாரியன் இந்த நாட்களிலே வழி தவறி போனான் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி என்னவென்றால், ஆண்டவருக்கு நாம் பலி செலுத்த, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வரும்போது உண்மையாவே பழுதில்லாம கடந்து வரோமா? இல்ல பழுதோடு கடந்து வந்தாலும் பரவாயில்லன்னு கடந்து வரோமா? அதை மேல் பூச்சாய் பூசி இதெல்லாம் சரிதான், இப்படி இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நீங்க ஆலயத்துக்கு மட்டும் கடந்து வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மேல் பூசாய் பூசி விடுகிற ஆசாரியர்களும் இன்றைக்கு பெருகி விட்டார்களே. அதனால அற்பரும் நீசரும் எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசருமாய் ஆண்டவர் மாற்றி போட்டுகிற ஒரு தருணத்தை தான் இந்த நாட்கள் இந்த காரியத்திலே 2வதாக மல்கி ஆண்டவரோடு விவாதிக்கிற விவாதமாய்
இருக்கிறதை பார்க்க முடியும். 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 3வது விவாதம். நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்தல குலைச்சலாக்கி அவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்னது? நாம் நம்முடைய அதாவது பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த, அதாவது மல்கியா சொல்லுகிறார், நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டபோது 14வது வசனத்தில் ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் இதெல்லாம் செய்யறீங்களே, இந்தவனை இப்படி செய்யவன் காவல் காக்கிறோம் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஏன் அது செய்யறதுனால தவறு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன? கர்த்தர் உனக்கு உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருப்பார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையும் மனைவியாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஏன் எப்படி நாங்க பரிசுத்த குலைச்சலாக்கினோம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது சகோதரனுக்கு துரோகம் பண்ணார்கள். 2வது இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். 15வது வசனத்திலே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் டிவோர்ஸ் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நமக்கு பின்வரும் சன்னதிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயமான காலத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே டிவோர்ஸ் ரொம்ப பெருகி கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். எப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கினார்களாம்? சகோதரனுக்கு துரோகம் பண்ணி இளவயதின் மனைவியை தள்ளி விட்டதினால அப்படின்னு சொல்லி மூன்றாவது விவாதம் அப்படி கடந்து போகிறது. 4வது விவாதம் நீதியை குற்றப்படுத்தும் வார்த்தையினாலே வருத்தப்படுத்தும் தேவன். அதுதான் 17வது வசனத்திலிருந்து, அதாவது 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வரை ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினால் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். உங்கள் வார்த்தையினால், அதான் பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறேன் என்று நியாயம் இருக்கிற தேவன் எங்கே என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். என் தூதனை அனுப்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் 3வது அதிகாரம் 1வது வசனம், முதலாவது உங்கள் வார்த்தையினாலே என்னை என்ன செய்கிறீங்க? வருத்தப்படுத்துகிறீங்க. எப்படி வருத்தப்படுத்துறோம் கேட்கும்போது, பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேர்ல அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் சொல்லுகிறதுனால நீங்க வருத்தப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இந்த தூதன், என் தூதன் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண கடந்து வந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது, அதாவது என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ண பின்பு நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். இந்த உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் என்று அந்த நாட்கள், அதாவது நீங்க என்ன செய்கிறீங்க? வார்த்தையினால வருத்தப்படுத்துறீங்க. ஆனா ஒரு நாள் இதையெல்லாம் சபை பண்ணுவதாக முதலாவது கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ண ஆண்டவர் யோவான் ஸ்நானனை அனுப்புகிறார். அதற்கு பின்பாக ஆண்டவர் உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று சொல்லப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வருவார் என்பதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். 6வது வசனத்திலே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக அப்படின்னு சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். அடுத்ததாக 7வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து
3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் 4ஆம் விவாதம் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தரை வஞ்சிக்காமல் அவரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனுங்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க என்னிடத்திற்கு திரும்புங்க, அப்பொழுது நாங்க. அப்புறம் உடனே கேட்கிறாங்க, என்ன விஷயத்துல நாங்க திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆண்டவர், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்று கேட்கிறீங்க. என்ன காணிக்கை தசம பாகத்திலும் காணிக்கை இருந்தாலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்ட கர்த்தராகி ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடும். இந்த இடத்துல ஆண்டவர் எதினாலே ஆண்டவரை வஞ்சித்தோம் என்று கேட்கும்போது தசம பாகத்திலும் காணிக்கையினும் தானே. இந்த இதை குறித்த அநேக கேள்விகள், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம்பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்காக எண்ணி தசம பாகத்தை எடுத்து வைத்து விட்டு நம்முடைய காரியங்களை செயல்படுத்தும் போது எந்த இடத்திலும் நாம் குறைந்து போக மாட்டோம் என்பதற்கு நானும் எங்கள் குடும்பமும் சாட்சி. இந்த இடத்திலே நின்று சொல்ல முடியும். இன்றைக்கு அநேகர் கேட்கலாம், என் தசம பாகம் அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் தானே, ஏன் புதிய ஏற்பாடு அப்படின்னு எல்லாம் நிறைய கேட்கலாம். ஆனாலும் உண்மையாய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று சொல்ல முடியும். நம்முடைய கையிலே ஒரு நாள் கூலி 100 ரூபாயாக இருந்தாலும் அதிலே 10 ரூபாவை ஆண்டவருக்காக எடுத்து வைத்து விட்டு நம்முடைய காரியங்களை செய்யும் போது நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாக நடத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை தான் இந்த இடத்திலே தினத்தினாலே தேவனை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த கேள்வி நம்மை பார்த்து கேட்காதபடி நாம் கவனமாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக 6வது விவாதமாக 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வரை, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனால் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நிறைய நேரத்துல நம்ம கேட்கிறோம், எல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? இந்த உலகம் ஒரு நாள் வெந்துருகி அழிந்து போகும். அழியாத நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிற ஜீவனை தருவார். இதை தவிர்த்து வேறு என்ன பிரயோஜனம் நமக்கு வேணும்? இந்த உலகத்துல பல நேரங்கள்ல கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அநேக காரியங்களை தாண்டி செல்லக்கூடிய ஒரு காரியம் வரலாம். ஆனாலும் இன்றைக்கு மரித்தால் ஆண்டவரோடு கூட இருப்போம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு வாழ இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறதுனாலே மாத்திரம் தானே. நாம் நிறைய நேரத்துல கேட்கலாம், இதைதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வதனாலும் சேனைகளில் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறது, என் சம்பத்தை 17வது வசனத்துல, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். ஆண்டவருக்காய் வாழ்ந்த ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக மிக பொக்கிஷமான ஒரு வார்த்தை என்ன? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். ஆண்டவருடைய சம்பத்தை சேர்க்கிற நாள்ல நாம் அவருடையவர்களாய் இருப்போமா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது ஆம், நாம் அவரோடு இருப்போம் என்கிறதான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா அது நமக்கு போதுமே. அதனால இனி ஆண்டவரை சேவிப்பதனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்கிற கேள்வி எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தேவையே இல்லை. அடுத்ததாக
மோசேயும் எலியாவும் குறித்து 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது ஓரேபிலே இஸ்ரவேலருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். அதாவது ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுங்கள் என்று சொல்லிட்டு 5வது வசனத்திலே இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். எலியா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும் போது அநேகருக்கு என்ன செய்யணும், சுழல் காற்றினாலே எலியா மரணத்தை காணாதபடி சுழல் காற்றினாலே ஏறி போனதுனால நம்ம எலியா என்று சொல்லி ஆண்டவர் அந்த எலியா திரும்ப வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் அதாவது இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை காணப்படுகிறது. எலியா மரணத்தை காணாதபடிக்கு சுழல் காற்றினாலே ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதனால எலியா திரும்ப வருவார் அப்படிங்கிறது யூதர்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. இப்ப நிறைய பேரு யோவான் ஸ்நானன் தான் எலியாவா அப்படிங்கிற ஒரு கூற்றும் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படியும் வேதத்தின் வல்லுநர்கள் கருத்தின்படி வந்த எலியா தான் யோவான் ஸ்நானன். ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன எலியா தான் யோவான் ஸ்நானகன். அதுக்கான சான்றுகளை நம்ம பார்க்கும்போது இயேசுவே நிறைய இடத்துல நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு சொல்லி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லி இருப்பார் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். அப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து யோவான் 1:21 யோவான் ஸ்நானனை பார்த்து நீ எலியாவா என்று கேட்டபோது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுவார், நான் அவன் அல்ல என்று மறுக்கிறார். இப்போ வருகிற எலியா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார சொல்றோம், ஆண்டவர் இவரை குறித்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். ஆனா யோவான் ஸ்நானகன் எலியா நீரா அப்படின்னு கேட்கும்போது அதை மறுக்கிறார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சுழல் காற்றிலே ஏறி போன எலியா நான் அல்ல அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் மறுக்கிறார். ஆனால் இந்த மல்கியா தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்ட எலியா என்று குறிப்பிட வார்த்தை யோவான் ஸ்நானகன் என்பதை குறிப்பதற்காக நம்ம லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தோம்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஜனத்திற்கும் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எலியாவின் ஆவியை உடையவனாய் இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலான வேத வல்லுநர்கள் கருத்தும்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொன்னது இந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இங்கே உடன்படிக்கையின் தூதனானவர் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 3ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ யோவான் ஸ்நானகனை குறித்தும் மேசியாவை குறித்தும் எல்கியா சொல்லி புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதோட நம்முடைய பைபிள் ஸ்டடி இந்த வருடத்திற்கான பைபிள் ஸ்டடியை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்து வருகிற நாட்களிலே அடுத்த வருடத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம புதிய ஏற்பாடை தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்நாள் ஒரு முறை கூட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாள் வரைக்கும் பொறுமையா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, நன்றி அப்பா. இந்த வருடத்தை ஆரம்பத்தின் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, பல வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்துள்ள நாட்களில் நீங்க கூட இருங்கப்பா. இதுல நடைபெற இருக்கிற எக்ஸாமை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, மக்கள் உற்சாகத்தோடு வேத
வசனத்தை கற்றுக்கொள்ள கிருபிதாங்க. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.